ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் மொதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி, மிதுன லக்ன, மிருகசீஷம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 குடையனுமான புதன் பிப்ரவரி 13 வரை 8ஆம் இடமான மிதுனத்திலும் பிறகு 9ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாதம் உட்பகுதி குழப்பங்களும் சஞ்சலங்களும் நிறைந்ததாக இருக்கும். மாணவர்கள் குழப்பமான மனநிலையில் இருப்பதால் நன்றாக ஆழமாக மனதில் பதியும்படி படிக்கவும். பிற்பகுதியில் தெளிவு பிறக்கும். முதற் பகுதியில் சுக சௌகரியங்களுக்கு சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம். வீடு, மனை, வாகனம் வாங்க விற்க நினைத்தால் பிற்பகுதி நன்மை தரும். தாயின் உடல்நிலையில் முதற் பகுதியில் சிறிது இடைஞ்சல்கள் வந்து போகலாம். 2 குடைய சந்திரன் 4ஆம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது. பணவரவுக்கு குறைவிருக்காது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 3 குடைய சூரியன் மாத முற்பகுதியில் 8ஆம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் 9ஆம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதி மேன்மை தரும். உங்கள் முயற்சிகள் மாத பிற்பகுதியில் வெற்றியடையும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 5-12 குடைய சுக்கிரன் மாதம் முற்பகுதியில் 7ஆம் இடமான தனுசிலும் பிறகு 8ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். ஆடை, ஆபரண, ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வகையில் விரயங்கள் இருக்கும். குழந்தைகள் மேன்மை ஏற்ற இறக்கம் உள்ளதாக இருக்கும். மனம் மகிழ்ச்சி குறையும் வாய்ப்பு உண்டு. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாவது கடினம். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் சக பெண்களால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் உள்ள மாதம். திருமண ஏற்பாடுகள் செய்தாலும் உங்கள் மனநிலை அது சரியில்லை இது சரியில்லை என்று தடையை ஏற்படுத்தும். காதல் வாழ்க்கையும் கரடுமுரடாக பிரச்சனையுடன் இருக்கும். 3 குடைய சூரியன், 1-4 குடைய புதன், 5 குடைய சுக்கிரன், 6 குடைய செவ்வாய் இவர்கள் இணைவு 8ஆம் இடத்தில் ஒரு சில நாட்களுக்கு ஏற்படுவது எல்லா வகையிலும் குழப்பம், சஞ்சலம், முடிவெடுப்பதில் தாமதம் ஆகியவற்றை கொடுக்கும். நீங்களாக எதை தேடி சென்றாலும் தோல்வியாகவே அமையும். தானாக வரும் எதையும் உதறி தள்ளாதீர்கள். 6-11 குடைய செவ்வாய் பிப்ரவரி 4 முதல் 8ஆம் இடமான மகரத்தில் உச்சமாகிறார். 6 குடையன் 8இல் வருவது பாதகமில்லை என்றாலும் அவனே 11 குடையவனாக இருப்பதால் எதிர்பார்த்த லாபங்கள் கைக்கு கிடைக்க தாமதமாகலாம். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் தடைகள் இருக்கும். எதிரிகள் அதிக பலம் பெறுவர். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். 7-10 குடைய குரு 11ஆம் இடமான மேஷத்தில் இருந்து லாபங்களை கொடுக்கிறார். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் இருப்பதை கொண்டு திருப்தி அடைவும். வேலை மாறும் எண்ணம் நன்மை அல்ல. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். குரு பார்வை 3ஆம் இடமான சிம்மம், 5ஆம் இடமான துலாம், 7ஆம் இடமான தனுசில் விழுவதால் முயற்சிகள் பலன் தரும். குழந்தைகள் மூலம் நன்மை உண்டு. கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் நன்மையே. 8-9 குடைய சனி 9ஆம் இடமான கும்பத்தில் இருந்து கெடுதல் ஒன்றும் செய்ய போவதில்லை. அவர் பார்வை 3ஆம் இடமான சிம்மம், 11ஆம் இடமான மேஷம், 6ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. தைரியம் குறையலாம். குழப்பமான மனநிலை இருக்கும். எதிரிகள் அதிகமாகலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. 10இல் இருக்கும் ராகு ஆன்சைட் வாய்ப்புகளையும் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்க செய்வார். 4இல் இருக்கும் கன்னி கேத்துவால் சுகசௌகரியங்களுக்கு குறைவு இருக்கலாம். ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 8-9. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.